எப்பேற்பட்ட எதிரிகள் விஷயத்திலும் நீங்கள் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் உட்கார போறீங்க. 10ல் போய் சுக்கிரன் உட்கார்ந்தா வேலை போகுமே சார், பதவி போகுமே சார், மரியாதை போகுமே சார். ஆமாம் சார், போகத்தான் செய்யும். ஆனால் இப்போ போகாத மாதிரி பவர்ஃபுல் குரு பார்வையில் இந்த 4 கிரக சேர்க்கை தசமஸ்தானத்தில் ஏற்படுறதுனால வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகளை 23 நாட்களில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், சனி எங்கே உக்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ அதனால ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்குள்ள ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருப்பார். இந்த சுக்கிரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால், இல்லை சுக்கிரன் குருவுக்கு சம்பந்தப்படாமல் இருந்தால் நல்லது நடக்கும் ஜாதகத்தில். ஆனால் இப்போ குருவின் பார்வையில் குருவோட வீட்டில் போய் உட்கார போகிறார். இதனால் பல பேர்த்துக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில், என்ன சார் குரு பார்வையில் இருந்தால் கெடுதல் பண்ணுவார், நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் குருவோட வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் இருந்தால் நல்லது நடக்கும்னு கேட்டால், ஏன்னா குரு வக்கரம் அடைகிறார். குரு இருக்கிறது எதிரி வீட்டில், சுக்கிரன் போய் உட்கார போகிறது எதிரி வீட்டில். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி சார், இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பயிற்சி வருகின்ற 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும். டிசம்பரில் ஒரு 11 நாள், அதில் ஒரு 12 நாள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 நாட்கள் தனுசு ராசியில் இருக்கார். இந்த தனுசு ராசிக்கு போகிறதுனால என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? ஏன்னா எதிரியோட வீட்டுக்கு போகிறார். ஆனால் அது தனுசுங்கிறது இவருடைய மாமனாரான குருவோட வீடு. அதாவது குருவின் மகள் தான் சுக்கிரனுடைய மனைவி. ஸோ அதனால் சுக்கிரனுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் ஏற்படாது, சுக்கிரனாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் ஏற்படாது. இந்த சுக்கிரன் தான் முக்கியமான விஷயத்துக்கு காரணம். யாருன்னா இந்த களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். திருமண பந்தம் சம்பந்தமான விஷயம், இந்த பார்ட்னர்ஷிப், இந்த 7ஆம் இடம் இருக்குது பாருங்கள், லக்னத்துக்கு 7ஆம் இடம். உங்கள் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவங்களால உங்களுக்கு யூஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த 23 நாட்களில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் எதிரி வீட்டுக்கு போனாலும் குரு எதிரியோட வீட்டில் வக்கரமாக இருந்து பார்க்குறாரு. இதில் இன்னொரு விஷயம், இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் 7ஆம் பார்வை மற்றும் சனியின் 10ஆம் பார்வை. இதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த மீனராசி நண்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கரெக்ஷன் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். முன்கோபத்தை தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. ஏன் மீன ராசிக்கு சொல்கிறேன்னா, மீன ராசியில் தான் சனி உக்காந்துட்டு இருக்கார். சனி எங்கே உக்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது பல பேருக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த 2026 ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மீன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி சுக்கிரன் 10ல் போய் உக்காராரு. 10ல் போய் சுக்கிரன் உக்காந்தா வேலை போகுமே சார், பதவி போகுமே சார், மரியாதை போகுமே சார். ஆமாம் சார், போகத்தான் செய்யும். ஆனால் இப்போ போகாத மாதிரி குரு தடுக்க போகிறார். உங்களுக்கு தசமஸ்தானாதிபதி குரு 4ஆம் இடத்துல புதனோட பரிவர்த்தனை 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தின குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதே சமயம் பூமிகாரகன், சகோதரகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் தசமஸ்தானத்தில் குருவோட பார்வையில், சனியோட பார்வையில் கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய குடும்பத்தினரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் உங்கள்கிட்ட கோபப்படுவாங்க.
அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, அது வேறு விஷயம். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் விலகும் சூழ்நிலை இருக்குது. 6ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியனோட இணைகிறார். அதனால அரசாங்க ரீதியான கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க ரீதியாக கடன் உதவி கிடைச்சதுன்னு என்ன பண்ணுவீங்க? சொந்தமாக தொழில் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம். உங்களுடைய பதவியை நேர்படுத்தி கொள்வதற்கு உண்டான நேரம் இது. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கணும். இவ்வளோதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸே. பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ் இல்லை, ஆனால் நெகட்டிவ் வரா மாதிரி இருக்குது. நெகட்டிவ் வரா மாதிரி தான் இருக்குது, ஆனால் வராது. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் வர்றதுனால எப்பேற்பட்ட எதிரிகள் விஷயத்திலும் நீங்கள் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் உட்கார போகிறீங்க. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. பொதுவாக 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போட ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார், இல்லாட்டி வேலையில் பிரச்சனை பண்ணுவார். இப்போ ரெண்டுமே நடக்காது. ஏன்னா குரு பார்வையில் சுக்கிரன் வந்துட்டார். சனி பார்வையில் வந்தால் கூட சனி எதிரியோட வீட்டில் இருக்கார். அப்போ குரு எதிரியோட வீட்டில் இருக்கார். ஆனால் சனி நீச்சத்துக்கு பக்கத்தில், குரு உச்சத்துக்கு பக்கத்தில். குருவுக்கு அங்கே பவர் ஜாஸ்தி. அதனால் பவர்ஃபுல் குரு பார்வையில் இந்த 4 கிரக சேர்க்கை தசமஸ்தானத்தில் ஏற்படுறதுனால வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகளை ஈஸியாக கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இட் வில் பி எ கேக் வாக். இந்த டியூரேஷன் ஒரு கேக் வாக் மாதிரி கேஷுவலாக போவீங்க. எப்படி கேக்கை ஒரு கத்தியால் வெட்டுறது ஈஸியோ அது மாதிரி உங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக நடந்து கடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு மட்டுமல்லாமல் இடமாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சதுன்னா ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாரினில் இருக்கிறவங்கள்லாம் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தாருடன் இணைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி மீனராசிக்கு இருக்க போகிறது. இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் சிறு சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அது தாயார் விஷயத்திலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் சமாதானப்படுத்துகிற மாதிரி இப்போ சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கணவன் மனைவி உறவிலோ இல்லை தாயார் உறவிலோ நீங்கள் தப்பு பண்ணிட்டு அல்லது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திட்டு தேவையில்லாத கடனை ஏற்படுத்திட்டு சங்கடப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேப்போர்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு, ரேப்போர்ட்டை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இதுவரை சொத்து வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க இப்பொழுது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்கள் தர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதற்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரும். ஜாதகம்னா உடனே என்னோடது மீனராசி, என்னோடது கும்பராசின்னு பேச வேண்டாம். உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும். இப்போ கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால மறைவு ஸ்தானங்களில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால இந்த பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.